ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் அருமையான வத்த குழம்பு, இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இதோட அளவுகள் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடுங்க. அது வெடித்ததுக்கப்புறமா உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, தனியாக எல்லாம் ஆட் பண்ணி அந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அதே சமயத்தில் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. நாம் அரைச்சி வச்சதையும் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போது நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சக்கை எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வாயில் விட்டு பாருங்கள், அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வத்தலை பல்ஸில் விட்டு 2-3 உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக முழுசாக போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி உடச்சி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இந்த கரண்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் 2-3 உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வத்தல், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பொரிக்க விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியாமல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வத்தல் நல்லா அந்த எண்ணெயிலே வறுபடணும். இப்போது குழம்பும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நாம் இப்போது ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வத்தல், அதையும் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.